எல்லாருக்கும் வணக்கம். மருத்துவ முறை அப்படிங்கிறது நம்ம வீட்டோட சமையல் அறையில இருந்து ஆரம்பிக்குது. நம்ம உணவுகள்ல இருந்தா மருந்துகள் ஆரம்பிக்குது. அதை குறித்து தான் இன்னைக்கான வீடியோ. வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். சோ அஞ்சலி பெட்டி ரெடியா எடுத்து வச்சிருக்கிறேன். இது பட்டை ரொம்ப காமனா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லவங்க பட்டை, அப்புறம் மஞ்சத்தூள் பொதுவா நம்ம காமனா நம்ம யூஸ் பண்றோம், வெந்தயம் யூஸ் பண்றோம், ஏலக்காய் யூஸ் பண்றோம், இந்த இஞ்சி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு ஸ்பைசஸ்ல முதல் விஷயம் ஏழைகளின் குங்குமப்பூ அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சள் இருக்க அஞ்சேல் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. இது ஒரு வாய்ந்த கிருமி நாசினி அப்படிங்கிறது அந்த காலத்திலேயே தெரிஞ்சு வச்சிருந்திருக்காங்க. அந்த காலத்துல எல்லாம் பருவமழை கரெக்டா நேரத்துக்கு போயிஞ்சிரும். இப்போ வெயில் காலம் முடிஞ்ச உடனே அந்த ஆடி மாசம் தொடங்கின உடனே நல்ல காத்து காலம், அதுக்கப்புறம் மழையும் சேர்ந்தே வரும். சோ அந்த சமயத்துலதான் நிறைய பண்டிகை வச்சிருந்தாங்க. ஆடி மாசம் ஆச்சுன்னா போது பண்டிகை ஆரம்பிச்சிடும். அப்புறம் வேப்பங்குழுந்து எல்லா இடத்துலயும் வீட்டு வாசப்படியில வேப்பங்குழுந்து வச்சிருப்பாங்க. எல்லார் வீட்லயுமே இந்த மஞ்சள் அதிக அளவுல யூஸ் பண்ணுவாங்க. பூஜையில மஞ்சள் யூஸ் பண்ணாங்க, குளிக்கிறதுக்கு மஞ்சள் யூஸ் பண்ணாங்க. குளிக்கும் போது மஞ்சள் தேத்தி குளிக்கும் போது அது ஒரு கிருமி நாசினியா செயல்படுதுங்கிறத அந்த காலத்திலேயே புரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஆடி செவ்வாய் தேடி குழி, அரைத்த மஞ்சள் பூசி குழி அப்படின்னு சொல்லுவாங்க. மஞ்சள்ல கூர்க்குமீன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்கு. அது இல்லாம நிறைய நல்ல கெமிக்கல்ஸ் இருக்கு. மஞ்சள் கிருமி நாசினி மட்டும் இல்லாம வலியும் வீக்கத்தையும் குறைக்கக்கூடிய தன்மை மஞ்சளுக்கு இருக்கு. அதனாலதான் ஆர்த்ரைட்டிஸ் சொல்லக்கூடிய மூட்டு வலி, மூட்டு தேய்மானம், மஞ்சள் சாப்பிடுறது அப்படிங்கிறது அந்த வீக்க அணுக்களை குறைச்சு அந்த வலியும் வீக்கத்தையும் குறைக்கக்கூடிய வல்லமை மஞ்சளுக்கு உண்டு. ஈவன் மஞ்சள் நம்ம ரெகுலரா சேர்த்துக்கும் போது மூளை சம்பந்தமா ஏற்படக்கூடிய மனச்சோர்வு நோய், அல்சைமர்ஸ் நோய் போன்றவையும் வராம பாதுகாக்கக்கூடிய வல்லமை இந்த மஞ்சளுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. இதுல இதயத்துக்கு ரொம்ப நன்மை பயக்கக்கூடிய விஷயங்கள் மஞ்சள்ல இருக்கிறது. ஈவன் புற்றுநோய் வராம தடுக்கக்கூடிய விஷயங்களும் மஞ்சள்ல இருக்குது. ஆக மஞ்சள் ரொட்டீனா நம்ம உணவு முறையில டெய்லியுமே சேர்த்துக்கிறது நல்லதுதான். அதாவது 3 கிராம் அப்படிங்கிற அளவு, அதாவது ஒரு அரை ஸ்பூன் அப்படிங்கிற அளவுல 3 கிராம் அப்படிங்கிற அளவுல நம்ம உணவுல ரெகுலரா மஞ்சள் சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது நம்மளோட ஆரோக்கியத்துக்கு நல்லது. ரெண்டாவது ஸ்பைஸ் நம்ம பார்க்க போறது இஞ்சிக்கு புறம் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாய்சன், விஷத்துக்கு எதிராகவே இஞ்சி செயல்படும் அப்படிங்கிறது தான் அந்த பழமொழிக்கான அர்த்தம். இன்னொரு பழமொழி இருக்கு, இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்ச வச்சுக்காதரா அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்சி? அதாவது காட்டுல இருக்கிற குரங்குகளுக்கு எல்லாம் காட்டு மஞ்சள் கிழங்கு அப்படின்னு ஒரு வகையான கிழங்கு ரொம்ப விரும்பி உண்ணுமாமா. அந்த காட்டு மஞ்சள் கிழங்கு அப்படிங்கிறது ஒரு இனிப்பு சுவையுள்ள காரம் இல்லாத ஒரு கிழங்கு. ஆனா இந்த காட்டு மஞ்சள் கிழங்கு மாதிரிதான் இஞ்சியும் இருக்கும். சில சமயம் தெரியாம காட்டு மஞ்சள் கிழங்குன்னு நினைச்சு இஞ்சிய குரங்கு சாப்பிடுமாமா. இஞ்சிய ஒரு கடிச்ச உடனே அதோட மூஞ்சி அந்த டேஸ்ட்னால ஒரு மாதிரி கரண கொடூரமா மாறி வித்தியாசமா தோற்றம் அளிக்கும். அதுதான் இஞ்சி தின்ன குரங்கோட மூஞ்சி. அதனாலதான் இந்த பழமொழி வந்துச்சு. பட் பழமொழி ஒரு பக்கம் இருக்கட்டும், இஞ்சிக்கு ஆரோக்கிய சம்பந்தமான என்ன நன்மைன்னு பாத்தீங்கன்னா, இஞ்சிக்கும் வயிறுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. பல வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வாந்தி வருவதில் நிறுத்துறதுல ஆரம்பிச்சு பல வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இஞ்சி ஒரு நல்ல மருந்து. இஞ்சியில என்ன இருக்குன்னா ஜிஜிரால், பல்வேறு விதமான வைட்டமின் சத்துக்கள் போன்றவை இந்த இஞ்சியில இருக்கு. கர்ப்ப காலத்துல முதல் 3 மாதங்கள்ல ஏற்படக்கூடிய வாந்தி, இஞ்சி சாப்பிடுறது அப்படிங்கறது அந்த வாந்தி வருவதை குறைக்கக்கூடிய வல்லமை இருக்கு. அது மட்டும் இல்லாம வயிற்றோட்டம் போகுது, டயரியா வருது, இந்த மாதிரி சமயத்திலயும் நம்ம இஞ்சி சேர்த்துக்கலாம். வயிறு உப்புசுமா இருக்கு, சாப்பிடுற உணவுகள் ஜீரணமாகிற மாதிரியே தெரியல அப்படிங்கிற கண்டிஷன்லயும் இஞ்சி நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம செரிமானத்துக்கும் இந்த இஞ்சி நம்மளுக்கு உதவுது. அது மட்டும் இல்லாம ஈவன் சளி, தொண்டை போன்னு இந்த மாதிரி சமயத்துல கூட ஸ்பூன் இஞ்சி, ஒரு ஸ்பூன் தேனும் கலந்து அதை நம்ம சாப்பிடுறது அப்படிங்கிறது நம்மளோட சளி தொந்தரவை குறைக்கும். இஞ்சிக்கு வயிறு, குடல் சம்பந்தப்பட்ட புற்றுநோய்கள் வராம தடுக்கக்கூடிய ஆற்றலும் உண்டு. அடுத்து 3வது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்பைஸ் பூண்டு. காட்டேரிகளையும் தீய சக்திகளையும் விரட்ட பூண்டு இருந்தால் போதும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. இது ரொம்ப பழைய பழமொழி. ஆனா பூண்டுல இருக்கிற நன்மைகள் பார்க்கும்போது இதை குறித்து ஒரு தனி வீடியோவே போடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு. பூண்டுல இருக்கக்கூடிய முக்கியமான கெமிக்கல்ஸ் சல்பர், ஜிங்க், செலினியம் போன்ற முக்கியமான மினரல் சத்துக்கள் இந்த பூண்டுல இருக்கு. பூண்டோட முக்கியமான சில நன்மைகள், முக்கியமா இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பூண்டு. நம்மளோட ரத்த கொதிப்பு அளவு, பிபி குறையும். அது மட்டும் இல்லாம சர்க்கரை நோயாளிகளுக்குமே இந்த சர்க்கரை அளவை குறைக்கக்கூடிய தன்மை பூண்டுக்கு உண்டு. பிளஸ் ரத்த குழாய்கள்ல கொழுப்புகள் படியாம தடுக்கிறதுல பூண்டுக்கு ஒரு பங்கு உண்டு. ரத்த கொழுப்புகள், கெட்ட கொழுப்புகளையும் குறைக்குது. பிளஸ் இருமல், சளி இந்த மாதிரி கண்டிஷன்ல சூப் எல்லாம் வச்சு குடிக்கும் போது அதுல மஞ்சத்தூள், பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கிறது அந்த இருமல், சளியை குறைக்கும். ஆக பூண்டு நார்மலா ஒருத்தர் எடுத்துக்க வேண்டிய அளவு 2 to 4 பல்லு அப்படிங்கிற அளவுல, அதாவது அதுவுமே ஒரு 3 to 4 கிராம் அப்படிங்கிற அளவுல வரும். சோ அது நம்ம ஒரு ரொட்டீனா நம்ம உணவுல சேர்த்துக்கிறது நல்லது. அடுத்த 4வது
வெந்தயம் வந்து குளிர்ச்சி அப்படிங்கிற அளவுல தெரிஞ்சு வச்சிருப்போம். ஆனா வெந்தயத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான சத்துக்கள், நல்ல நார் சத்துக்கள், புரதச்சத்துக்கள், நல்ல கொழுப்புகள் இருக்கு. பல்வேறு வைட்டமின்ஸ் ஏ, சி, பி வைட்டமின்ஸ் எல்லாமே நிறைய இதுல இருக்கு. பிளஸ் மினரல் சத்துக்களும் இருக்கு. சோடியம், பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், மேங்கனீஸ்னு எல்லா மினரல்களும் இருக்கு. ஆக ஒரு சத்துக்கள் மிகுந்த ஒரு விஷயம்னா அது வெந்தயம் அப்படின்னு சொல்லலாம். சோ அதனால வெந்தயத்துக்கு பல்வேறு விதமான நன்மைகள் உண்டு. முதல் விஷயம், இந்த ஹார்மோன்கள் தூண்டப்படுறதுல வந்து வெந்தயத்துக்கு ஒரு நல்ல பங்கு உண்டு. அதனால வந்து இந்த தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு வெந்தயம் எடுத்துக்கிறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் மாதவிடாய் பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் வந்து வெந்தயத்தினால குணமாக வாய்ப்பு உண்டு. அப்புறம் லிபிடோ, ஆண்களுக்கான லிபிடோவை அதிகப்படுத்தக்கூடியது இந்த வெந்தயம். அப்புறம் ஹைட்ராக்சிலூசின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இன்சுலின் அளவுகளை அதிகப்படுத்தும். சோ இன்சுலினால சர்க்கரை அளவுகள் குறையக்கூடிய வாய்ப்பு வெந்தயத்தினால கிடைக்குது. பிளஸ் கெட்ட கொழுப்புகளை குறைக்கக்கூடிய தன்மையும் வெந்தயத்துக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம அல்சர், நெஞ்செரிச்சல் போன்ற விஷயங்கள்லயும் வெந்தயம் கண்டிப்பா நம்மளுக்கு உதவியா இருக்கு. சோ வெந்தயத்தை நம்ம எப்படி சாப்பிடலாம்? நைட்டு 2 ஸ்பூன் அளவு வெந்தயத்தை தண்ணியில ஊற வச்சு குடிக்கலாம். இல்லன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை ஜஸ்ட் சாதாரணமா தண்ணியில முழுக்கிடலாம். 5வது ஸ்பைஸ் ஏலக்காய், மசாலாக்களின் ராணி அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஏலக்காய. இதோட தனிப்பட்ட சுவை, மனம், இதுக்காக தான் வந்து இதையும் இஞ்சி மாதிரி டீல நம்ம சேர்த்து குடிக்கிறோம். ஆனா ஏலக்காயில சுவை, மனம் மட்டும் இல்ல, நிறைய சத்துக்களும் இருக்கு. நிறைய வைட்டமின் சத்துக்கள், நிறைய பி வைட்டமின் சேர்ந்த B1, B2, B3ன்னு பி வைட்டமின் சத்துக்கள் எல்லாமே இருக்கு. அதே மாதிரி தாது உப்புக்கள், பாஸ்பரஸ், இந்த மாதிரி தாது உப்புக்கள், அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட மினரல்ஸ், பொட்டாசியம், மேங்கனீஸ், எல்லா மினரல்ஸுமே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஸ்பைஸ்னா அது வந்து ஏலக்காய் தான். சோ ஏலக்காயோட நன்மைகள் என்ன? இது ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட். இது வந்து நம்ம சுவாசத்துக்கு புத்துணர்ச்சியை தரக்கூடியது. மெயினா வந்து இது நம்ம வாயில இருக்கக்கூடிய கிருமிகள், பாக்டீரியாக்களை அழிச்சு அது மூலமா நம்மளுக்கு நல்ல புத்துணர்ச்சியை தரும். எச்சில் சுரப்பையும் அதிகப்படுத்தும். சோ இது நல்லது. நம்மளுக்கு வாயில எச்சில் சுரப்பு அதிகரிக்கிறது அப்படிங்கிறது நம்மளோட வாயோட ஆரோக்கியத்துக்கு நல்லது. பிளஸ் இதயத்துக்கும் நல்லது. இதயத்துல வந்து கொழுப்புகள், கெட்ட கொழுப்புகளை குறைச்சி நல்ல கொழுப்புகளை அதிகரிக்குது. பிளஸ் மன அமைதி உண்டாகுது இந்த ஏலக்காய் நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணும்போது. ஈவன் அல்சர் தொந்தரவுகளுக்குமே ஏலக்காய் ரொம்ப நல்லது. அடுத்து 6வது விஷயம், மசாலாக்களின் நாயகன், மசாலாக்களின் ராணி வந்து ஏலக்கான்னு சொன்ன இல்லையா? அப்ப மசாலாக்களின் ராஜா, மசாலாக்களின் நாயகன் அப்படின்னு யாருன்னு கேட்டீங்கன்னா அது வந்து லவங்கப்பட்டை. இந்த லவங்கப்பட்டை வந்து இப்போ காமனா நம்ம பிரியாணி யூஸ் பண்றோம். சோ இந்த மசாலாக்கள்ல பட்டை எப்பவுமே கண்டிப்பா சேர்த்திருப்பாங்க. பிரியாணி மட்டும் இல்லாம இந்த பட்டை வந்து பல்வேறு இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. இதோட ஒரு லைட்டான அந்த சுவை பிளஸ் வாசனைக்காக இது வந்து தயிர்ல, வட இந்தியாவோட பொதுவா தயிர்ல வந்து இந்த பட்டை தூள் சேர்த்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்ல எல்லாம் மிட்டாய், கேக்கு, ஸ்வீட்ஸ், பிஸ்கட் எல்லாத்துலயுமே கண்டிப்பா பட்டை சேர்க்கப்பட்டிருக்கும். பட்டை வந்து சினமனோரம் வீரம் அப்படிங்கிற ஒரு மரத்துல இருந்து எடுக்கப்படுறதுதான். நிறைய விதமான பட்டைகள் இருக்கு. சைனா பட்டை போன்ற பல விதமான பட்டைகள் இருக்கு. பட் இந்த பட்டைக்கு உண்டான மருத்துவ குணம்ல முக்கியமான மருத்துவ குணம் அப்படிங்கிறது 2 விஷயம் தான். இது எல்லாருக்கும் தேவையான விஷயம். முக்கியமான விஷயம் சர்க்கரை அளவுல குறைக்கக்கூடிய தன்மை இந்த பட்டைக்கு உண்டு. நம்மளோட மாவுச்சத்தை செரிமானம் ஆகும்போது நம்ம நல்ல காம்ப்ளெக்ஸான மாவுச்சத்தை எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து மெதுவாத மாவுச்சத்து செரிமானம் ஆகும். சோ கிளைசிமிக் இண்டெக்ஸை கம்மி பண்ணி அதனால சர்க்கரை அளவு கூடுறதை கம்மி பண்ணும். இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி அதிகப்படுத்தும். சோ இந்த வகையில சர்க்கரை அளவுகளை 10 to 20% குறைக்கக்கூடிய தன்மை இந்த பட்டை பொடிக்கு உண்டு. அது மட்டும் இல்லாம இதயத்துக்குமே நல்லது. இதயத்துக்கு வழக்கம் போல இந்த கெட்ட கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணி நல்ல கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்துற தன்மை உண்டு. சோ இந்த பட்டை எவ்வளவு நம்ம உடம்புல சேர்த்துக்கலாம் அப்படின்னு தெரியுதுன்னா 1 to 2 டீஸ்பூன் அப்படிங்கிற அளவுல பட்டை பொடி நம்ம உணவுல சேர்த்துக்கிறது நல்லது. நிறைய ஆரோக்கியத்தை நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்பைசஸ் நம்ம பொதுவா நம்ம உணவுல நம்மளோட சமையல்ல நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பைசஸ். சோ இந்த ஸ்பைசஸை உபயோகப்படுத்துவோம், நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்குவோம். உங்களுக்கு வேற என்ன டவுட்ஸ் இருந்தாலும் உணவுகள் குறித்து ஏதாவது சொல்லணும்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. கண்டிப்பா அதை பத்தி சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம். Until then, good bye from டாக்டர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.